கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேலைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு ரோமர் 3ஆம் அதிகாரம் வசனங்கள் 10 முதல் 18 வரை, வசனங்கள் 23 முதல் 26 வரை. தியானத்திற்கான தலைப்பு பாவமும் பலியும். கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் கிருபாதார பலியாக அவரையே ஏற்படுத்தினார். ரோமர் 3:26. பாவம் 2 வகையானது. ஒன்று ஜென்ம பாவம். இது ஆதாமிடமிருந்து கடத்தப்பட்டது. பிறக்கின்ற ஒவ்வொரு மனிதனும் பாவ சுபாவத்துடனேயே பிறக்கிறான். அடுத்தது கிரியையின் பாவம், அதாவது நமது அன்றாட வாழ்வில் நாமே கட்டிக்கொள்ளும் பாவம். இது நமது மாம்ச சுபாவத்தின் விளைவினால் உண்டாகுவது. ஆனால் இந்த 2 சுபாவங்களை விட வேறொரு சுபாவமும் நம்மிடம் உண்டு. இது பரிசுத்த கிறிஸ்துவின் சுபாவம். இப்போது நாம் எதை தரித்திருக்கிறோம்? முதல் 2 விடுவிக்கப்படாவிட்டால் நாம் கிறிஸ்துவின் சுபாவத்தை தரித்து கொள்ள முடியாது. என்றாலும் நம்மால் இது கூடாது. உள்ளபடியே நாம் இயேசுவை அண்டினால் கிருபையாய் அவர் நமக்கு மீட்பளிப்பார். சிறு வயதிலிருந்தே எனக்குள் இருந்த பலவீனம் ஒன்று முதிர் வயதிலும் என்னை துரத்தி வந்தது. முன்னர் அதை நான் விரும்பினேன், இப்போது அருவருக்கிறேன். ஆனாலும் அது என்னை வேதனைப்படுத்துகிறது. இது ஒருவருடைய அனுபவமாகும். நம்மில் எத்தனை பேர் இப்படியாக நமக்குள் தவிக்கிறோம்? எல்லாரும் வழி தப்பி ஏகமாய் கெட்டு போனார்கள் என்றும், எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாகி என்றும் வேத வாக்கியம் நமது அவல நிலையை குறிப்பிட்டு காட்டுகிறது. சிறிதோ பெரியதோ பாவம் நம்மை பாவிகளாக நிறுத்தி பரிசுத்த தேவனை விட்டு பிரித்து மரணத்துக்கு நேராக நடத்திவிடுகிறது. அப்படியானால் இதிலிருந்து நமக்கு விடுதலை இல்லையா? உண்டு, நிச்சயம் உண்டு என்ற நல்ல செய்தியை பவுல் நமக்கு தெளிவுபடுத்தியுள்ளார். நமது பாவங்களை கிறிஸ்து சிலுவையில் சுமந்து தம்மை மரணத்தில் ஊற்றி பதிலுக்கு நம்மிடம் எதுவும் எதிர்பாராத கிருபாதார பலியாக தம்மை ஈந்து நம்மை மீட்டுக்கொண்டார் என்பது சத்தியம். அதன்படி இன்று நாம் நீதிமான்களாக்கப்பட்டு, அதாவது நாம் குற்றமற்றவர்கள் என்று தீர்க்கப்பட்டு, இன்று நாம் தேவனுக்கு முன்பாக தைரியமாக நிற்கிறோம். அப்படியானால் அடிக்கடி நமக்குள் பாவ போராட்டங்கள் ஏன் என்று கேள்வி எழும்பலாம். இயேசுவின் பலியினாலேயே ரட்சிப்பு வந்தது என்பதை நம்புகிறோம், அதில் சந்தேகம் இல்லை. ஆனாலும் நம்மை முற்றிலும் அறிந்திருக்கிற அவரிடம் நமக்குள் எழுகின்ற போராட்டங்களுடன் நம்மை முழுமையாக விட்டுவிடுகிறோமா? பிரியமானவர்களே, இங்கேதான் நாம் தோற்று போகிறோம். ஆண்டவரே, என்னாலே முடியாது, நீரே பார்த்து கொள்ளும் என்று முழுமையாக விட்டு பாருங்கள். நிச்சயம் பரிபூரண விடுதலையை உங்களால் உணர முடியும். ஜெபம் செய்வோமா? அன்பின் தேவனே, பாவத்திற்காக பலியான இயேசுவின் சுபாவத்தை நான் தரித்து கொள்வோம். என் மாம்ச சுபாவம் சுட்டரிக்கப்படுவதற்கும் என்னை முழுமையாக உமக்கு ஒப்புவிக்கிறேன். பாவத்தின் மேல் வெற்றி சிறக்க கிருபை தாரும். ஆமேன்.